எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே லா 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 லே லா 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 லா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு காயு விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லா வீடியோவிலையும் சொல்கிறது போல் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஏன் பிஸ்கட் வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் வரும்போது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோடு தான் வருவாங்க. அதில் எல்லா பிஸ்கட்டுமே வந்து தீர்ந்துடும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரி கோல்டு மட்டும் அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும், யாரும் சாப்பிடாம. அதனால் இந்த பிஸ்கட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய இடங்களில் தேடும் பொழுது நமக்கு கிடைச்சதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குலோப் ஜாமுன். பிஸ்கட்டை வச்சு குலோப் ஜாமுன் பண்ணலாங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி இதையே ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை எடுத்து ஒரு 17லேருந்து 20 பிஸ்கட் போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குலோப் ஜாமுன் மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதே போல் நம்மளும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை இன்னொரு பவுலில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த குலோப் ஜாமுன் வந்து சைஸ் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அந்த பால் பிடிக்கிறதுக்கு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா பால் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்ந்தாலும் அது வந்து நம்ம குலோப் ஜாமுன் எண்ணெயில் போடும் பொழுது பிரிய ஆரம்பிச்சிடுது. நான் கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன் அது பிரிஞ்சதை. அதனால் நீங்கள் பால் சேர்க்கறதுக்கு பிறகு தண்ணியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் பால் தான் சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும், நிறையா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த குலோப் ஜாமுன் வந்து எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இது போல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த குலோப் ஜாமுன் எப்படி மாவு நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே போல் இந்த பிஸ்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு குலோப் ஜாமுன் எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே போல் மெத்தேடு தான். நம்மளும் எப்பயும் போல் வீடியோ போட்டுட்ருக்கோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில ஸ்டைல்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. சரி வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம் அதையே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த பால் வந்து உருட்டும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு பிரிய ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாக சேர்த்ததுனால. இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சோண்டு கோதுமை மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டு அதை திரும்ப நான் ரெடி பண்ணேன். ஏன்னா இதை செட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு போடும்பொழுது அந்த மாவு வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பால் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவு ஆட் பண்ணி நல்லா அதை பிசைஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் பிடிச்சி அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தோம், அது பிரியலை. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பால்ஸ் இது. இதில் வந்து 2 ஆட் பண்ணியிருப்பேன். அது 2 ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்பொழுது அது என்ன ஆச்சுன்னா அப்படியே உருக ஆரம்பிச்சிருச்சு. சரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திரும்ப இதில் கோதுமை மாவு ஆட் பண்ணி திரும்ப எண்ணெயில் போட்டு எடுத்தோம். எண்ணெயில் போடும்பொழுது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா கோதுமை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம போட்டது. இது போல் ஸ்பூன் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நம்ம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டால் போதும். நான் என்ன பண்ணிட்டேன்னா மாவு உள்ளே போட்டதுக்கப்புறமா அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எல்லா பக்கமும் அது நல்லா வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிஸ்கட் அப்படிங்கிறதுனால எல்லா பக்கமும் வெந்துடும். நீங்கள் லைட்டாகவே நீங்கள் திருப்பி விட்டால் போதும். அதனால் இதே போல் லைட்டாக அப்படி திருப்பி விடுங்க. ரொம்ப நேரம் வேகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் செகந்து வந்தாலே வந்து போதும். இதுக்கப்புறமா வந்து இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதை நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதுக்கு வந்து நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணணும். ஜீனி பாகு ரெடி பண்ணி அதில் வந்து ஒன்றா போட்டு ஒரு 1 ஹவர் அல்லது 2 ஹவர்ஸ் அதில் நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குலோப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ இது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம அந்த கோதுமை மாவு ஆட் பண்ணிட்டு போட்டது இந்த மாவுலாம். ஏன்னா பால் அதிகமாக சேர்த்ததுனால கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டு என் ஒய்ஃப் பார்த்துட்டு இது நீ இப்படி இருந்தாக்கா மாவு எண்ணெய் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு பிஸ்கட்லேருந்து அது நார்மலாக வச்சு வேஸ்ட் ஆகிருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம ரெடி பண்ணோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பால் வந்து நீங்கள் மாவு ஒரு 17 பிஸ்கட் எடுத்திங்கன்னா நான் வந்து 20 பிஸ்கட் போல் எடுத்திருந்தேன். 17 அல்லது 20 எடுத்தால் போதும்.
கிட்டத்தட்ட ஒரு 10-12 பால் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். குலோப் ஜாமுன் மாவு வந்து ஒரே சைஸில் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து நிறைய பால்ஸ் வந்து கிடைக்கும். குலோப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ இந்த ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு ஜீனி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஜீனி வந்து பார்த்திங்கன்னா ஜீனி பாகு இந்த கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்ல. கொதிச்சு வந்து அந்த ஜீனி கரைஞ்சிருந்தா போதும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் அதையும் நல்லா நசுக்கி எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்குவோம். அது ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா வாசத்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா குலோப் ஜாமுன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும். அதனால் நம்மளும் வந்து இங்கே 2 ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வந்தால் போதும், எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த நம்ம எல்லா பால்ஸுமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடது ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். அது மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரே ஈவனாக நீங்கள் ரெடி பண்ணி அதை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையாக நம்ம உள்ளே வைக்கிறோம். வச்சதுக்கப்புறமா லைட்டாக எல்லாத்தையும் எல்லா பக்கமும் படுறபடி ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா அந்த ஜீனி பாகு வந்து இந்த குலோப் ஜாமுனில் எல்லா பக்கமுமே வந்து பட்டுரும். இதை ஒரு மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ் அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்கட் குலோப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்டை வீணாகாமல் நம்ம அதை ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்லேயும் பிஸ்கட் இருக்குது அப்படின்னா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைங்களுமே வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. என் பையனும் வந்து குலோப் ஜாமுன் அப்படின்னா ரொம்ப சாப்பிடுவான். இது பிஸ்கட்டில் செஞ்சது அப்படின்னு சொல்லும்பொழுது அவனுமே வந்து கூட நின்று ஹெல்ப் பண்ணான் செய்கிறதுக்கு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 போல் அவன் சாப்பிட்டுட்டான். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவன் இருக்க விடலை. அது அன்றைக்கே சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு. இந்த குலோப் ஜாமுன் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிஸ்கட்டில் செஞ்சது அப்படின்னால பிஸ்கட்டில் தண்ணி ஊற்றினா எப்படி உருகுமோ அதே போல் தான் இதுலேயும் வந்து இருக்குது. ஆனால் இது வந்து உடையெல்லாம் இல்லை. நம்ம எப்படி நார்மல் குலோப் ஜாமுன் எப்படி இருக்கோ அதே போல் தான் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு மேலே இது போல் இருந்துச்சு. இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டிங்கில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து அது மேலே அந்த ஜீராவை வந்து ஊற்றி அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன் டைம் சேனலை விசிட் பண்ணுங்கள். சேனலோட நேம் வந்து காயு விஜய் சேனல். சேனலில் நிறைய காமெடி ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன் டைம் சேனலை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு குக்கிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ பாய். தேங்க்யூ வெரி மச். இதுவரையும் வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.